ரெண்டு ஷர்ட் வாங்குறதுக்காக நான் வந்து ஹோல்சேல் ஷாப்புக்கு வந்து போயிருக்கேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களே ஓனாகவே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நியூ கிரியேஷன் 21.5 சேனல் இது. மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷர்ட் வந்து 2 வாங்கினேங்க. நம்ம ரீசெண்டாக ஷாப்பிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஷாப்பிங் வந்து ரொம்ப நாள் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அக்கா சப்ஸ்கிரைபர் அக்கா ஒருத்தங்களுக்கு இட்டாலியில் இருக்காங்க. அவங்களுக்காக பொருள் வந்து வாங்கிட்டுருக்கோம். ஓகேவா? ஷர்ட் கடைக்கு போயிட்டு இதெல்லாமே பார்த்திங்கன்னா 1 டே 2 டேஸ் அது மாதிரி தொடர்ந்து எனக்கு ஒர்க் வந்து இருந்துச்சு. சில பொருட்கள் வந்து ஆன்லைனில் வாங்கினேன். ஆனால் மிச்ச பொருட்கள் எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு போய் தான் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1 டே ஃபுல்லாக நாங்கள் போய் ஷாப்பிங் வந்து பண்ணது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எம்ஆர் நகர் சொல்லுவாங்க. அங்கே வந்து 300 ரூபாய்க்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து விற்கிறாங்க. சூப்பராக இருக்குது. நீங்களே பார்க்குறீங்களே, ஃப்ரீ சைஸ்லேருந்து எல்லா சைஸுமே அங்கே வந்து இருக்குது. எவ்வளோ குமிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். ஆனால் இங்கே ஒன்று என்னென்னா நம்ம தான் தேடி எடுத்துக்கணும். நான் அங்கே போய் பார்த்தேன் 300 ரூபாய்க்கு இது மாதிரி ப்ளவுஸ் எங்கேயுமே தரமாட்டாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிஷின் பிரிண்ட்டு, அதனால வந்து நமக்கு வந்து கம்மியாக ப்ரைஸில் வந்து தராங்க. ஓகேவா? குவாலிட்டி வந்து சூப்பராகவே இருந்துச்சு. வெளியில் வந்து நம்ம ஆரி ஒர்க் பண்ண சொல்லி கொடுத்தாலும் சரி, ரெடிமேடாக நீங்கள் சரவணா ஸ்டோர் இல்லைனா எங்கேயாவது போய் பர்ச்சேஸ் பண்ணால் இதோடைய ப்ளவுஸ் வந்து 300 ரூபாய்க்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. இங்கே மட்டும் தான் கிடைக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ப்ளவுஸ் வந்து எடுத்தோம். அக்கா வந்து செலக்ட் பண்ணாங்க. எல்லாருக்குமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ காலில் காட்டுவோம். வீடியோ காலில் நீங்களே பார்த்து நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் நம்ம வந்து இதுவரை ஷாப்பிங் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் வீடியோ காலில் பார்க்கும்போது அக்கா வந்து நான் சொல்லணும் டக்கு 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 டக்குன்னு அவங்க எடுத்துட்டாங்க. லேட்டே பண்ணலை. அது வந்து ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். அதுக்கு அடுத்தது அக்கா ரொம்ப ஆசைப்பட்டு தஞ்சாவூர் பொம்மை வந்து கேட்டாங்க. அந்த தஞ்சாவூர் பொம்மையும் நாங்கள் வந்து வாங்கிட்டோம். தஞ்சாவூர் பொம்மையோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 1250 ரூபா. உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபைபர் அதில் தான் செஞ்சுருக்கு, மண்ணு கிடையாது. உங்களுக்கு வந்து தஞ்சாவூர் பொம்மை வந்து உடையவே உடையாது. அதுக்கு அடுத்தது கேண்டில் ஆர்டர் வந்து எடுத்துகிட்டு நான் வந்து எங்கள் ஹவுஸ் ஓனர் ஆண்டி வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அது எல்லாருமே நீங்கள் வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க. நானும் சாமும் ஒரு கேம் வச்சோம். நான் வந்து சொன்னேன் 5 கிலோ இருக்குன்னேன். சாம் வந்து 2 கிலோ இருக்குன்னாரு. அப்புறமா 3 கிலோ இருக்குன்னாரு. அதனால் வெயிட்டு போட்டு ஒரு கேம் வந்து விளாண்டுருந்தோம். லாஸ்ட்டாக 2 பேருமே அவுட் ஆகிட்டோம். அதுக்கு அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா தேனியில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து ஹேண்ட்பேக் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் சிங்கப்பூர் ஷாப்பிங் வந்து போயிருந்தோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாள் வீடியோவாக இருக்காது. அந்த 1 வீக்கில் வந்து ஷாப்பிங் பண்ணதான் அப்படியே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ராவல் பண்ணி நம்ம ஒரு ஷாப்புக்கு போயிட்டு அங்கேருந்து வீடியோ கால் பண்ணி பேசி தான் எல்லா பொருளுமே நம்ம வந்து வாங்குகிறோம். எங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னா யூஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். இப்போ அமெரிக்காவில் வந்து அபிலாஷ் அக்கா இருக்கிறாங்க. அவங்களுடைய சேனல் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். ஒரு 3 வீடியோ அக்கா வந்து நம்மளுடைய சர்வீஸை பற்றி ரிவ்யூ கொடுத்துருக்குறாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாள். ஓகேவா? நம்ம ரூத் அக்கா உங்களுக்கு தெரியும். ஆசிரியா மண்டபம் நீங்கள் நிறைய வாட்டி நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. நான் நிறைய வீடியோஸ் வந்து இவங்களை வச்சு நான் போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்க. இவங்கள வந்து காலையில் மார்னிங் 8:30க்கு வந்து சாம் தான் ஸ்கூலில் வந்து ட்ராப் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு மார்னிங் வந்து ஒரு ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேருக்கையும் அவங்க தான் கூப்பிட்டு போய் விடுவாங்க. 1000 ருபீஸ். ஓகேவா? மார்னிங் மட்டும் விடுவாங்க, ஈவினிங் வந்து கிடையாது. ஈவினிங் வந்து அக்காவே வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இவ்வளோ ஒர்க் நம்ம வந்து சைடில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். குட்டி பாப்பாலாம் இருக்கும். அதுக்கெல்லாம் இந்த கண்ணாடி நம்ம முகம் பார்க்குற கண்ணாடிலாம் வீட்டில் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சிச்சுன்னு வச்சுங்க, அது இவங்களுக்கு டேஞ்சர். அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இது. பாருங்கள், இது இவங்களை எந்த விதத்தில் பாதிக்காது. இது ஒரு மிரர். இந்த மிரர் வந்து நம்ம ஸ்டிக்கராக மாதிரி ஹேங் பண்ணிவிட்டு மேலே இது பிரிச்சுட்டு வச்சுங்க, நம்ம முகம் தெரியும். இது வேலை பார்த்தீங்கன்னா 56 ரூபா. 56 தான். ஓகேவா? இங்கே பாருங்கள், இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி இப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. தெரியுதா? இது இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இவங்களாம் வந்து யூஸ் பண்ணலாம்.
இவங்ககிட்ட கையில் கொடுக்கலாம். இவங்க கிட்டே கையில் கொடுக்கலாம். ஆமாம் குடிமா ஒன்றாகாது வளையும். எனக்கு சொல்லிட்டு கொட்ட ஒரு பட்டு ஒட்டிடலாமா? கையோடு ஒட்டிட்டா எனக்கு ஷேவிங் பண்ணுறதுலாம் க்ளோரிக்கு கன்னடி கேட்டால் தரமாட்டேங்குது. அதுக்காக மெனக்கெட்டு க்ளோரிகிட்டே காசு கொடுத்து வாங்கிட்டு வர சொன்னேன். அதான் வாங்கிட்டு வந்து உங்க மாமா ஒன்ன வச்சு யூஸ் பண்ணி இதை ஒட்டுறாருடா. அதுக்கு காரணம் சொன்னேன் ஒட்டக்கூடாதுன்னு நான் அப்புறமா ஒட்டுங்கன்னா மேல வர வச்சுட்டு எப்படி ஏமாத்துட்டாரு பாருங்க. அது பாருங்க, இதுல ஒரு ஸ்டிக்கர் இருக்கா, இது வந்து மேல இருக்கிற ஸ்டிக்கர், அதோட பின்னாடி ஒட்ட வேண்டிய ஸ்டிக்கர். ஏ கரெக்டா ஒட்டுங்க, எனக்கு ஏத்த மாதிரி கிடையாது. ஹைட்டா ஒட்டுங்க, கட்டையா ஓட்டாதீங்க. கரெக்டா? நாங்க இன்னைக்கு வந்து அதான் நாங்கள் சொன்னோம்ல, இன்விடேஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம். என்கிட்டே ஒரு 10 தான் இருக்குது. அதனால ரொம்ப முக்கியமானவங்க ஃபேமிலியில் இங்கே மாதவத்தில் இருக்கவங்களுக்கு அது மாதிரி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். என்னங்க இன்விடேஷனு? இன்விடேஷன் பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன், ஒரு மரியாதை இல்லை எனக்கு. இருக்கு நான் எடுக்க அந்த நீ கேபிமா கேவி பட்டு செல்லக்குட்டி தங்கம். ஐயோ என்னடா அவரு எடுக்கிறக்குள்ள விடியுது. சீக்கிரம் எடுங்க, தள்ளுங்க. இது பிடிங்க, நான் எடுக்கிறேன். இது அது இப்ப அழுத்தணும்ல, அது பரவாயில்ல விட பரவாயில்ல. அதாவது என்னன்னா, இந்த தரை வந்து பாத்தீங்கன்னா சரிசமமா இருக்காது. இந்த தரை ஒரு மாதிரி தரை. இங்க பாருங்க, கண்ணாடி சூப்பரா இருக்கு. எல்லாத்தையும் பிச்சு போட்டு ஓட்டிச்சு பாரு திரும்பி அழுத்தி. ஓகே ஓகே விடு. ஜஸ்ட் இது அவ்வளவுதாம்மா. இது சும்மா ஷேவ் பண்றதுக்கு அது மாதிரி யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சுதான் இருக்கும். இது பிளைனான ஒரு ஷீட், அதாவது என்ன சொல்றது, பாத்ரூம்ல எல்லாம் ஒட்டிக்கலாம். அது பேர் என்னது, டைல்ஸ்ல. அது செலட்டை போட்டு ஒட்ட வேண்டியதான் சைட்ல. எனக்கு ஷேவ் இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஷேவிங் பண்றதுக்கு மட்டும்தான். என்ன மூஞ்சி பெருசு பெருசா தெரியுது. செல்லாம் மூஞ்சி பறிச்சிடலாம். எப்படி இருக்குன்னு ஓஹோ விரட்டலா இருக்கு. பண்றதுல கஷ்டமா இருக்கு. அதுக்காக தான் இது வந்து வாங்கி ஒட்டிருக்கேன். க்ளோரியோட கண்ணாடி ஒரு வாட்டி அது வந்து ஒட்ட முடியல. ஏன்னா நம்ம ட்ரெடிஷனல் கண்ணாடி வச்சிருக்காங்க, ஆனால் தரமாட்டாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 27, நாளைக்கு 28 சண்டே. கேபி பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே நாளைக்கு. செலப்ரேஷன் ரொம்ப ஜாலியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பாப்பாவுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக மழை வரக்கூடாதுங்க, அதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஐரின் அக்கா வீட்டுக்கு வந்து போயிருந்தோம். அக்காவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் மூலமாக கிடச்ச எங்களுக்கு ஒரு அக்கா, அவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அக்காவும் அண்ணாவும் வந்து பார்த்திங்கன்னா எங்களை வேறு லெவலில் கவனிப்பாங்க எப்போவுமே அவங்க வீட்டுக்கு போனால். எனக்கு அவங்க வந்து கோவா போயிருந்தாங்க. அப்போ வந்து அங்கேருந்து எனக்கு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எந்த நாட்டிலேருந்து என்னை பார்க்க வந்தாலும் தயவுசெய்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து சாப்பாடு வந்து ஈரல், அப்புறமா போட்டி, ரசம், எக்கு எல்லாமே சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு மத்தியானம் சாப்பாடு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட் வந்து படித்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து நான் பார்த்துட்டு சொன்னேன், அக்கா இன்றைக்கி பாருங்கள் அக்கா ஜூலை 20க்கு இந்த கோட் வந்து கொடுத்துருக்காங்க, சூப்பரில் அக்கா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. ஏன்னா வேலையே அதிகமாக இருக்குமா, அதனால கடகடன்னு ஓடிக்கிட்டே இருப்போம். அக்கா காமிச்சா, அக்கா பாருங்க அக்கா அப்படின்ட்டு. சாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ப்ளே ஸ்டேஷன் விளாட ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப முழுகி அதில் விளாடிட்டு இருந்தாங்க. நாங்கள்லாம் ஒரே சிரிப்பு, பயங்கரமாக சிரிச்சிட்டு இருந்தோம். சாம்க்கு இந்த மாதிரி வீடியோ எடுத்தாலே பிடிக்காது. நான் மினி விலாகுக்கு எடுத்தேன், செம்மையாக திட்டிட்டு கிடந்தார் எடிட் பண்ணும்போது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அக்காவே செஞ்சு வச்சுருக்காங்க. டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து படிக்கிற மாதிரி, நம்மளாம் வசனம் எடுத்து படிப்போம்ல, அது மாதிரி அக்கா வந்து மோட்டிவேஷன் கோர்ஸ் வந்து எழுதி போட்டிருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒன்று எடுக்கணும்னு தான் நினச்சேன், அதுக்கு பதிலாக இதை எடுத்துட்டேன். ஆனால் என்னை வந்து ஏசப்பா எடுக்க சொன்னது வேறு, நான் எடுத்தது வேறு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் எடுக்கணும்னு நினச்சேன் பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டேன். என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள். என்ன இருக்குது?
நீ யார் என்பதே உன் செயல் சொல்லும். நான் கேட்டிருந்தேன், அக்கா எனக்கு புரியலக்கா. அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சிச்சு. எனக்கு டக்குன்னு புரியாது. நீ யார் என்பதே உன் செயல் சொல்லும். ஓகே சூப்பர் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் அக்கா வந்து இந்த வால்க்கு வந்து பெயிண்ட் பண்ணி சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன். அக்காவோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட அக்கா வந்து போட்டிருந்தாங்க. இதெல்லாமே அவங்களே ஹேண்ட்மேட், அவங்களே பண்ணது. ஏற்கனவே அக்காவுடைய ஹோம் டூர் வந்து நம்ம போட்டிருக்கோம். எல்லா லிங்க்குமே நம்ம கொடுக்குறோன்னு சொல்லுவோம். ஆனால் வீடியோ எடிட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வரும்போது கொடுக்காம மறந்துடுறோம். அதனால நான் எதுவுமே எந்த லிங்க்குமே கொடுக்குறேன்னே சொல்கிறது இல்லை. அக்காவுடைய ஃப்ரிட்ஜ் மேக்னெட் பாருங்கள், மணாலி, அதுக்கு அடுத்தது மகாபலிபுரத்தில் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் விற்பாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் சொல்லிட்டேன் சாம்கிட்ட, என்ன மகாபலிபுரம் கூப்பிட்டு போகிறீங்க, நான் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கணும்னு சொல்லிட்டேன். ஓமன், அதுக்கு அடுத்தது இது என்ன ஊர், அது என்னன்னு தெரியலையே, எனக்கு டக்குன்னு படிக்க தெரிலங்க. நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன்னா. பாண்டிச்சேரி, அப்புறமா கோவா, லண்டன். பாருங்கள் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் எப்படி இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. லண்டன் வேறு லெவலில் இருக்குது. ஓமன் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. அக்காவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரிப்பு போவாங்க. இப்போ எனக்கு அவங்க கோவா போனனால எனக்கு கோவா ஃப்ரிட்ஜ் மேக்னெட் கொடுத்தாங்க. அப்போவே வாங்கிட்டாங்களாம். கொடைக்கானல், அதுக்கடுத்து நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், அது வந்து நான் வந்து அக்கா கொடுத்தேன் சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து க்ளோரி கொடுத்தது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ரொம்ப கேஷுவலாக சூப்பராக பழகுவாங்க அண்ணாவும் அக்காவும். ஊட்டி, கோவா, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த எலக்ட்ரிஷியன் பாக்ஸ் வரும் பார்த்திங்களா, அதில் ஒட்டி வச்சுருந்தாங்க. அதையும் உங்களுக்கு வந்து எடுத்திருக்கேன் வீடியோ. நம்ம வந்து உரிமையாக இருக்கலாம். நம்ம அக்கா அண்ணா வீட்டுக்கு போனால் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கலாமோ அவ்வளோ ஃப்ரீயாக இருப்போம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நைட்டும் அங்கே தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். டிஃபன் ரெடி பண்ணியிருந்தாங்க, இட்லி, அதுக்கு அடுத்தது தக்காளி சட்னி, திரும்பியும் ஒரு ஆம்லேட் எல்லாமே சாப்பிட்டோம். மேலே நானும் அக்காவும் ஒரு 10 முறை வந்து நடந்திருப்போம். போயிட்டு வாக்கிங் போயிட்டு வந்தோம். ஒரு 15 நிமிஷமாவது நடந்திருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே கூட நடந்திருக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்களுடைய வீடு லொக்கேஷன் வந்து பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணூர் ஹார்பர் எல்லாம் தெரியும், அதோடைய லொக்கேஷன் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி தான் எனக்கு என்ஜாய் பண்ணிகிட்ருந்தேன். ஏன்னா கேபி பர்த்டேக்கு வந்து இன்விடேஷன் வைக்க போயிருந்தேன் நான். அதனால் போனனால அங்கே வந்து வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நாங்கள் போயிட்டு கிளம்புற மாதிரி தான் இருந்துச்சு. அக்கா சொன்னாங்க, எங்கே போகிறீங்க, உங்களுக்கு கையிலேயே பிடிக்க முடியல, இருங்க இன்றைக்கி ஃபுல்லாகவே எங்கள் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், இன்றைக்கி நாங்களும் எங்கேயும் வெளியில் போகலாம். அவங்களும் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க சாட்டர்டே சண்டேனா. ஏன்னா ஐடி ஃபீல்டு அவங்க, அதனால அவங்க எப்போவுமே ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க. அன்றைக்கி சாட்டர்டே மட்டும் தான் ஃப்ரீயாக இருந்தாங்க அண்ணாவும் அக்காவும். அதனால சூப்பராக டைம் வந்து என்ஜாய் பண்ணோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா திருவெற்றியூர் மெட்ரோ, அது கூட சூப்பராக தெரிஞ்சிச்சு. அவங்க வீட்டுக்கு மாடியில் இருந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அக்காவும் எங்களை நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க. தேங்க்யூ ஐரின் அக்கா, தேங்க்யூ ராகுல் அண்ணா. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதான் பர்த்டே இன்விடேஷன் வைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்குமே நாங்கள் வந்து கொடுத்தோம். நான் வந்து பார்த்திங்கன்னா என் சைடு வந்து ஒரு 10 பத்திரிக்கை வந்து ஜோசப் வந்து கொடுத்துருந்தான். அதை மட்டும் தான் இங்கே முக்கியமானவங்களுக்கு மட்டும் நான் கொடுத்தேன். மிச்சபடி வந்து பார்த்திங்கன்னா இன்விடேஷனுமே ரொம்ப கம்மியாக தான் அடித்தோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 பேருக்கு மட்டும்தான் அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் மினிமமாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் ரெடி பண்ணது. எங்களால் முடிஞ்ச வரை எல்லாருக்குமே இன்விடேஷன் கொடுத்துட்டோன்னு நினைக்கிறோம். ஆனால் நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்பில் தான் வந்து நான் வந்து ஷேர் பண்ணேன். ஏன்னா நம்மக்கிட்ட 40 இன்விடேஷன் தான் இருந்துச்சு. அதனால் அதுதான் ஜோசப் வந்து ஷேர் பண்ணி எல்லாருக்குமே வந்து கொடுத்தான். மேலே வந்து பார்த்திங்கன்னா சாம் வந்து இப்போது 8வது மாடியில் நிற்கிறாரு, நான் 6வது மாடியில் நிற்கிறேன். அங்கேருந்து அவர் என்னை வீடியோஸ் எடுக்கிறாரு. அக்கா வந்து லைட் அடித்து காட்டுறாங்க. நான் கிண்டல் பண்ணிருந்தேன், ஒளியிலே தெரிவதுன்ட்டு சும்மா கிண்டல் பண்ணிட்டுருந்தோம். பாருங்கள் இப்போ வந்து சிபிசிஎல் எல்லாம் லைட்டும் எரியுது. டோட்டல் சென்னையே வேறு லெவலில் இருக்குது. ஏற்கனவே நம்ம அக்கா வீட்டுக்கு போயிட்டு ஹோம் டூர் போட்டுட்டு அதுக்கப்புறமா அக்காவுடைய பழைய வீட்டில் வந்து vlog வந்து பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன், பாருங்கள். அதுக்கு அடுத்தது கீழே வந்துட்டோம். கீழே வந்துட்டு ஸ்பீக்கர் செட் பண்ணி மைக்கெல்லாம் செட் பண்ணி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் ஏஸ்பா பாட்டு தான் அக்கா வந்து பாடினாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எப்போவுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு வந்தால் இது மாதிரி மைக்கெல்லாம் செட் பண்ணி மூவி சாங்ஸ் எல்லாம் பாடி அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய அவங்க ரீல்ஸ்லலாம் போட்டிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன்.
அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோலை அச்சு தேடணும் பாருங்க. நான் எங்கள் வீடு பக்கம் ஃபுல்லாக சென்னையவே நான் சென்னை சொல்கிறேன் பாருங்கள், சாரி, எங்கள் ஏரியா, அதுக்கடுத்தது எங்கள் பக்கத்து ஏரியா எல்லாத்தையுமே நான் தேடிட்டேன். ஒரு கோலை அச்சு இல்லைங்க இங்கே. அப்போ தான் தெரியுது, என்னடா இது கோலை அச்சு இல்லையே அப்படின்ட்டு. சரி ஓகே அப்புறமா வாங்கிக்கலான்ட்டு விட்டாச்சு. எல்லா இடத்துலையுமே நான் கேட்டேன், இல்லைன்ட்டாங்க. மணலி, மாத்தூர், கொடுங்கியூர், வேசர்பாடி, மாதாவரம், இத்தனை இடத்துல நான் வந்து கோலை அச்சு கேட்டிருக்கேன். அப்புறமா பெரம்பூர், இங்கே எங்கேயுமே கோலை அச்சு இல்லை. சரி ஓகே நம்ம அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. மயிலாப்பூர் வந்து போகிற வேலை இருக்குது, வெறும் ஒரு டெக்கார் பீஸ் வந்து விலைக்கு வந்து வாங்கணும், அப்போ வாங்கிக்கலான்னு விட்டாச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்னஸில் வந்து சிலைகள் வாங்கி தர மாட்டோம். சாமி சிலை எங்களால் வாங்க முடியாது. மிச்ச பொருள்னால் அதான் பூஜை சம்மந்தப்பட்டதெல்லாம் வாங்க முடியாதுங்க எங்களால். ஓகே உங்களுக்கும் ஏதாவது பொருட்கள் எல்லாம் வேணும்னா வாட்ஸ்அப் தெரியல அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வாங்கி நாங்கள் கொரியர் அனுப்புகிறோம். பாய். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை